அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு எப்படி? ஏன்னா அதை பற்றி நிறைய கற்பிதங்கள் உண்டு, அப்புறம் நிறைய கான்ட்ரவர்சிஸும் உண்டு. உன் படம் இப்படி ஓடிச்சா அடுத்தது இதை விட பெருசாக கொடுக்கணும்னு இவர் உழைக்கிறது. அது பேர் போட்டி, பொறாம கிடையாது. சார் கமல் சாருக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல ரஜினி சார் தான் சார் நம்பர் 1. GT Holidays presents Behind Woods Gopinath's Roundtable celebrating Kamal Haasan, powered by Medway Hospitals. அப்போ ரஜினி சார்லாம் என் ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்து டிஸ்கஷன் உட்காருவார். அப்போ என்ன பண்ணியிருக்கீங்க கமல் சாருக்கு? ஒரு கதைக்கு தெனாலின்னு டைட்டில் வச்சது அவர் தான். அப்படியா? ஆமாம், ரஜினி சார் தான். சொல்லாதீங்க. இப்போது எனக்கு கிரேசி மோகன், ரமேஷ் கண்ணா 3 பேருக்கு தான் தெரியும். சந்திரமுகி ஷூட்டிங்க்கு ஓப்பனிங் டேக்கு என்னை கூப்பிட்றாரு. ஆமாம், அது என்னமோ காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்து பூஜை போட்டிங்களே. நான் என்ன சொன்னேன் அப்போது, அதை நான் டைட்டில் வைக்கும்போது கமல் சார் இது ஒத்துக்க மாட்டார், ஆனால் அவர் ஒத்துக்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொன்னாங்களா. அப்போவே இது ஏன் என்கிட்ட சொல்லன்னு அப்போ கேட்குறாரு. நான் அஜித் வச்சு எனக்கே மறந்து போச்சு சார். இப்போ ஜஸ்ட் அவன் ஒரு கிளாஸ் தூக்கி போடுறதுல இட் இஸ் நாட், பட் எந்த ஆட்டிடியூட்ல அதை தூக்கி போடுறன்றது வில் பிகம் ஸ்டைல். முன்னால் முடியும் தம்பி சொன்னீங்கல்ல, ஒரு ஷர்ட் ஒரு இது, பட் அந்த கேரக்டர் ஹீஸ் லுக்கிங் சோ ஸ்டைலிஷ் பிகாஸ் ஆஃப் த மென்டல் ஆட்டிடியூட். எனக்கு சில வாட்டி தோணும், உண்மையான கமல் ஹாசன் யாரு அப்படின்னு. ஒரு பொருளாதார நெருக்கடிகள் மிகுந்த காலகட்டத்துல எல்லாம் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணார், எப்படி பண்ணுவார்? ஒரு அள்ளு விட்டுச்சப்போ அப்போ திஸ் மேன் இஸ் கோயிங் த்ரூ so much of pressure. சார் இது என்னுடைய இது இல்லை, தசாவதாரம்ங்கிறது போகுது, பெருசாக போகுது, எனக்கு பயமாக இருக்குது. நம்ம சங்கர் தான் அதெல்லாம் பண்ணுவார். அவரை பார்த்து நான் சூடு போட்டுக்கிற மாதிரி ஆகிடக்கூடாது. அவர் கொடுத்த தைரியத்தில் தான் தசாவதாரம் பண்ண முடிஞ்சது. அவர் தோல்விகளை பற்றி கவலைப்படாதான் அவருடைய முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன். அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி, அவர் பாலிடிக்ஸுக்கெல்லாம் அவர் வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. அதெல்லாம் உள்ளே வரமாட்டார்னு நினச்சிருந்தேன். இவர் எப்படி பாலிடிக்ஸுக்கு வர்றாரு அப்படின்னு எனக்கு, ஏன்னா அவ்வளோ வெறுப்பார் சார் பாலிடிக்ஸை. ஆனால் அந்த பாலிடிக்ஸும் கற்றுக்கணும், அந்த பாலிடிக்ஸும் தெரிஞ்சுக்கணும்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டார். I will never ever look at Kamal sir as a politician. I will only look at him as a fan. GT Holidays வழங்கும் Behind Woods Gopinath's Roundtable celebrating பத்மஸ்ரீ கமல் ஹாசன், பவர்ட் பை மெட்வே ஹாஸ்பிட்டல்ஸ். ஆக்சுவலாக அவர் இப்படிலாம் பிளான் பண்ணுவாரா என்ன? அதாவது இது இப்படி போய் சேரணும், இது இப்படி போய் சேரணும் அப்படின்னு பார்ப்பாரா, இல்லை படைப்புக்கு நேர்மையாக இருப்பாரா? நான் வந்து தெனாலிக்கு நான் சில கதைகள், ஒரு 4-5 கதைகள் ரெடி பண்ணியிருந்தோம். அப்போ ரஜினி சார்லாம் என் ஆஃபீஸுக்கு வந்து உட்காந்து டிஸ்கஷன் உட்காருவார். அப்போது ஏன்னா அப்போ அவர் ஃப்ரீயாக இருந்தார். அதனால் வந்து நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன், அதனால் ஏதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணும்னு சொல்லி வருவார். என்ன பண்ணியிருக்கீங்க கமல் சாருக்கு, என்ன கதை சொல்லுங்க. வருவாரா? ஐயோ ஆமாம், அந்த மாதிரிலாம் 4-5 கதை ரெடி பண்ணியிருக்கோம். ஒரு கதைக்கு தெனாலின்னு டைட்டில் வச்சது அவர் தான். அப்படியா? ஆமாம், இது நான் சில்வர் ஜூப்ளி ஃபங்க்ஷனில் தான் கமல் சாருக்கே சொன்னேன். ரஜினி சார் தான் சொல்லாதீங்க, இப்போது நீங்களா சொல்கிற மாதிரி சொல்லுங்கன்னு. எனக்கு கிரேசி மோகன், ரமேஷ் கண்ணா 3 பேருக்கு தான் தெரியும் இது தெனாலின்றது ரஜினி சார் வச்ச டைட்டில்ன்ட்டு. ஏன்னா என் சொந்த படம், நான் உள்ளே இது பண்ணிட்டேன். அவர் ஹீராமில் இருக்கார், இவர் அந்த நேரத்தில் ஃப்ரீயாக இருக்கார். இவர் வந்து அவருக்கு ஃப்ரீயாக இருந்தால் பிடிக்காது, ஏதாவது ஹிமாலய போயிட்டு சும்மா இருக்கும்போது என்ன பண்ணுறீங்க வரலாமா அப்படின்னுவார். வந்து எங்களோட உட்காந்து சாப்பிட்டு ஈவினிங் வரைக்கும் இருந்துட்டு தான் போவார். அப்போது அவர் நிறைய இன்வால்வ் ஆகி அதிலெல்லாம் சொல்லுவார். தெனாலி கதையில் அவருடைய டிஸ்கஷனில் அவர் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுக்கு ஒருத்தர் வேணும்ல சார். அந்த மாதிரி நாங்கள் 15 பேர் வச்சுருக்கோமே ஒரு டிஸ்கஷன்லையும். வெறும் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு மட்டும் தான் சொல்லுவாங்க, புதுசாக சீன்ஸ் எல்லாம் சொல்ல மாட்டாங்க. ஆனால் நல்லா இருக்குது நல்லா இல்லைன்னு சொல்கிறதுலேயே அவங்களுக்கு பெரிய ஹெட்வெயிட் எல்லாம் கூட உண்டு. நீங்கள் 2 பேரை வச்சும் நிறைய படங்கள் இயக்கணுங்க. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நட்பு எப்படி? ஏன்னா அதை பற்றி நிறைய கற்பிதங்கள் உண்டு, அப்புறம் நிறைய கான்ட்ரவர்சிஸும் உண்டு, ரைட்? அதெல்லாம் அனுமானத்தின் அடிப்படையில் சொல்லப்படக்கூடியதான் பலது. நீங்கள் கூட இருக்கிறவர் சார் 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு சார் என்றைக்குமே. ஆனால் நீங்களும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு, ஆனால் நான் வளர்கிறதுக்கு நீ தான் காரணமாக இருக்க, நீ வளர்கிறதுக்கு நான் தான் காரணமாக இருக்கேன். அப்படி தான் 2 பேரும். அது எப்படின்னா, உன் படம் இப்படி ஓடிச்சா அடுத்தது இதை விட பெருசாக கொடுக்கணும்னு இவர் உழைக்கிறது. அது பேர் போட்டி, பொறாம கிடையாது. இந்த விஷயத்தில் அவங்க 2 பேருக்குள்ள ஒரு நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கா? அது சார் அதான் நான் சொல்கிறேன்னே, தெனாலின்னு சொன்னார் டைட்டில் சொல்லிவிட்டு, கமல் சார்ட்டு நான் சொன்னேன்னு சொல்லாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதானே அவர் நம்மெல்லாம் புரிஞ்சு வச்சுருக்கிறவரு அவர் புரிஞ்சு வச்சுருக்காரு. சந்திரமுகி ஷூட்டிங்க்கு ஓப்பனிங் டேக்கு என்னை கூப்பிட்றாரு, வந்து பாருங்கன்னு. பூஜைக்கெல்லாம் நான் போயிட்டேன், ஷூட்டிங்க்கு வந்து கூப்பிட்றாரு. கெட்டப்பெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்லாம் சொல்லிங்கெல்லாம் கேட்டார். ஆமாம், அது என்னமோ ஒரு காட்ஃபாதர்னு ஒரு படம் வந்து பூஜை போட்டிங்களே, ஏதோ ஷூட்டிங் போக போகிறீங்களா, அது என்ன சப்ஜெக்ட்டு அப்படின்னாரு. அது நான் வந்து சார் இல்லை இந்த மாதிரி ஒரு அப்போ வந்து ஒரு மாதிரி அந்த ஃபெமினைன் கேரக்டர் இது சார், நீங்கள் இதை கூட உட்காந்து டிஸ்கஷன் உட்காந்திங்கன்னா மதனான் டைட்டில் வச்சுருந்தேன்.
கொஞ்ச நேரம் பேசவே இல்லை சார். அப்படியே சிகரெட் பிடிச்சி நம்ம எத்தனை கதை தேடணும். ஜகுபாய் கேன்சல் பண்ணிட்டு நான் என்ன சொன்னேன் அப்போது மதனான்னு டைட்டில் வைக்கும்போது கமல் சார் இதை ஒத்துக்க மாட்டார், ஆனால் அவர் ஒத்துக்கலைன்னா என்கிட்ட சொல்லுங்கள் நான் பண்ணுறேன்னு சொன்னல. அப்போவே இது ஏன் என்கிட்ட சொல்லன்னு அப்போ கேட்குறாரு. நான் அஜித் தான் கேட்குறேன், எனக்கே மறந்து போச்சு சார். நிறைய கதைகள் பார்த்துட்டு தேடிட்டு இருக்கோம். இது வந்து அவர் சொன்னது வந்து இது அவர் சொன்னதுக்கு ஆமாம் சார் நீங்கள் சொன்னீங்க சார், அது எனக்கு ஞாபகம் வரல சார், அது அஜித் தான் பண்ணணும்னு எழுதியிருக்குன்னு நான். ஆனால் அது அவருடைய கெரியரில் முக்கியமான. ஆமாம். ஸோ அஜித்தை வச்சு பூஜை போட்டு எல்லாம் பண்ணியாச்சு. ஆனால் சீன்ஸ் எல்லாம் புதுசாக சொல்ல மாட்டார், அதிலலாம் இன்வால்வ் ஆக மாட்டார். நீங்கள் பண்ணுங்க நல்லா இருக்கா நல்லா இல்லைன்றது மட்டும் நான் சொல்கிறேன். ஒப்பீனியன் மட்டும் சார். கமல் சாருக்கு எது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்றதுல ரஜினி சார் தான் சார் நம்பர் 1. அவர் சொல்றாரு சார், கிளீனா அவர் தானே கரெக்டாகவும் சொல்ல முடியும். இல்லை அது சொல்றாரு. உங்களுக்கு when you start growing இந்த சினிமா புரிதல் வரும்போது then you start appreciating even more அப்படின்னா அப்போ ஸ்டைல் வந்து ரஜினி சார் அப்படின்னீங்கன்னா இவர் வந்து he stylish in a very different way. இன் வாட் வே அவருடைய ஸ்டைலில் ஒரு யூனிக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். 2 விஷயங்க. ஒன்று வந்து இட்ஸ் நாட் அபவுட் வேரிங் க்ளோத்ஸ். ஃபர்ஸ்ட் ஸ்டைல் வந்து இட்ஸ் நாட் அபவுட் வேரிங் க்ளோத்ஸ், இட்ஸ் அ மென்டல் ஆட்டிடியூட் ஆக்சுவலாக. அது வந்து எவ்ரி கேரக்டர் ஒரு ஆட்டிடியூட் ஒன்று வச்சிருப்பாரு. பிகாஸ் நமக்கு இப்போ சினிமா புரியும்போது நமக்கு பார்க்கும்போது தெரியுது திஸ் மேன் ஹேஸ் ஃபேண்டாஸ்டிக் ஆட்டிடியூட். அப்போ உங்களுக்கு ஸ்டைல் இஸ் நாட் லேர்ன்ட், இட் இஸ் கல்டிவேட்டட் ஃப்ரம் விதின். அந்த ஆட்டிடியூட் அதுதானே ஸ்டைல். இப்போ ஜஸ்ட் அவன் ஒரு கிளாஸ் தூக்கி போடுறதுல இட் இஸ் நாட், பட் எந்த ஆட்டிடியூட்ல அதை தூக்கி போடுறன்றது வில் பிகம் ஸ்டைல். இவர் வந்து ஒன்றுமே இல்லை, ஒரு முன்னால் முடியும் தம்பி சொன்னீங்கல்ல, வெறும் ஒரு ஷர்ட் ஒரு இதுதான், பட் அந்த கேரக்டர் ஹீஸ் லுக்கிங் ஸோ ஸ்டைலிஷ் பிகாஸ் ஆஃப் த மென்டல் ஆட்டிடியூட். அதோட ரிஃப்ளெக்ஷன் பாடியில் வரும். அதே தான் நீங்கள் மகாநதி எடுத்தீங்கன்னா, மகாநதி எனக்கு ரொம்ப பிடிச்ச படம். மகாநதின்னு அப்படி எடுத்தீங்கன்னா ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸ்ட்ராடனரி பர்ஃபார்மன்சஸ் இன் தட். பட் எனக்கு ஐ எம் சீயிங் அ வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல் இன் வெரி டிஃப்ரெண்ட் ஸ்டைல். அப்படின்னா இட் இஸ் நாட் அபவுட் ரஜினி சார் ஸ்டைல். அந்த ஸ்டைல் நான் சொல்லலை ஆக்சுவலாக. ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுல ஒரு மீட்டர் ஒன்று பிடிச்சிருப்பார் அதுக்கு. அந்த ஆமா, இப்போ வந்து நீங்க ஒரு கேரக்டர் ஸ்கின்னுக்குள்ள போங்கன்னா அவர் உள்ள மாலிக்யூல்ல போயிடுவார், வேற எகிரி குதிச்சு உள்ள போயிட்டு நீச்சல் அடிச்சுட்டு you will believe it. அப்போ அதுதானே உங்களுக்கு ஸ்டைல் வரும். இட்ஸ் நாட் அபவுட் வேரிங் க்ளோத்ஸ் ஆர் எனிதிங். ஸோ தட் இஸ் வெரி ஸ்டைலிஷ். இது மாதிரி நிறைய விஷயங்கள். குருதிப்புல் ஹேஸ் அன் ஆட்டிடியூட். இது எல்லாமே சார் இப்போ சார் சொல்ற மாதிரி ஒரு ஆக்டர் கிட்ட இருந்தும் ஒரு டைரக்டர் கிட்ட இருந்தும் ரெண்டும் கம்பைன் பண்ணி வர ஒரு ஆட்டிடியூட் தான் அது ஆக்சுவலாக. அந்த பெர்ஃபார்மன்ஸ், அந்த ஆட்டிடியூட், அந்த பாடி லாங்குவேஜ். அவர் அந்த மேக்கப் போடும்போதே அந்த கண்ணாடியில் பார்த்துட்டு இருப்பார்ல சார், அதெல்லாம் ஸ்டடியாக தான் உட்காரணும். மேக்கப் போடும்போது ஃபுல்லாக கம்மு தடவானுங்க, முள்ள பண்ணுவானுங்கல்ல, ஸ்டடியாக உட்காரணும். கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கேரக்டர் ஏற்றுவார். அன்றைக்கி காலையில் மேக்கப் போடும்போது எந்த கேரக்டர் போடுறாரோ அது. அந்த ஃப்ளெக்சர் போடுவார்ல, போடும்போது எல்லாம் மேக்கப் போட்டு இதெல்லாம் போட்டு அந்த இது போடுவாங்கல்ல, காஸ்டியூம்ஸ் போடும்போதே அவர் அப்படிலாம் பண்ணி பார்ப்பார். நீ படத்தில் பண்ணிகிட்டே இருப்பார். ஆமாம் சார், உள்ளுக்குள்ளே ரிஹர்சல் பண்ணுவார் சார். யாராவது வந்து டக்குன்னு கேள்வி கேட்டால் அப்போ உடனே அது டிஸ்டர்பெல்லாம் ஆக மாட்டார். சார் சொல்லுங்கள் ஓகே அது ரெடி பண்ணிக்கலாம், அது பண்ணிக்கலாம், நல்லா இருக்குமே அது சொல்லிட்டு மறுபடியும் அப்படி பார்த்தாருன்னா உள்ளுக்குள்ளேயே ரிஹர்சல் நடக்கும் சார். எனக்கு சில வாட்டி தோணும், உண்மையான கமல்ஹாசன் யாரு அப்படின்னு. காலையில் தூங்கி எழுந்திருக்கும் போது ஏதோ ஒரு கேரக்டர் எந்திரிப்பாரா, இல்ல நிஜமாவே அவரா எந்திரிக்கிறதா, அந்த அவர் யாருன்றது எனக்கு சார் நீங்களாவது சொல்லுங்க சார். உண்மையான கமல்ஹாசன் என்பவர் எப்பொழுதும் எதையாவது தேடிக்கொண்டே இருப்பவர். இப்போ கேமரா பற்றி சில பேர் புதுசாக வரவும் இதுக்கு வந்து அது வருதுன்னா அவ்வளோ இன்ட்ரெஸ்டாக கேட்பார். சிஜியில் என்ன அடுத்த லெவலு இதெல்லாம் வந்து அதனால தான் சார் நானே வந்து தசாவதாரம் பண்ண முடியுது. நான் சொன்ன முதல்ல சார் இது என்னுடைய இது இல்லை, தசாவதாரம்ங்கிறது போகுது, பெருசாக போகுது, எனக்கு பயமாக இருக்குது. நம்ம சங்கர் தான் அதெல்லாம் பண்ணுவார், அவரை பார்த்து நான் சூடு போட்டுக்கிட்ட மாதிரி ஆகிடக்கூடாது, இது வந்து எல்லாம் விடுங்க பார்த்துக்கலாம் அப்படின்னு அவர் கொடுத்த தைரியத்தில் தான் தசாவதாரம் பண்ண முடிஞ்சது. ஸ்நேகன், ஆக்சுவலாக வெளியிலேருந்து பார்க்குறப்ப எல்லோருமே வியக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு மனிதர் தன்னுடைய தொழிலில் அவர் நேசிக்கக்கூடிய ஒரு கலையில் எப்படி அயற்சியே இல்லாமல் தேடிக்கிட்டே இருக்கார் அப்படிங்கிறது தான். அது சில பேர் மட்டுமே சாத்தியம். என்னதான் ஒரு ப்ரொஃபஷனலாக இருந்தாலும் சில நேரத்தில் அதோட உரையாடிய வகையில் உங்களால் ஏதாவது அதுலேருந்து நிறைய இருக்கும். இப்போ அண்ணா இயக்குனர் என்ன சொன்னது மாதிரி அவர் தோல்விகளை பற்றி கவலைப்படாதான் அவருடைய முதல் வெற்றியாக நான் பார்க்குறேன். எங்கேயுமே தோல்விகளை பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை. இப்போ ஏன்னா திரைப்படத்துறையில் வந்து நெருங்கி இப்போ இயக்குனர் மாதிரி நான் பயணப்படலை. அப்போலாம் நான் வந்து ரசிகனாக இருந்துக்கிட்டு இருந்தேன்.
இன்னும் சொல்ல போனால் பெரிய எல்லாத்துக்கும் வியப்பான ஒரு விஷயம்னா இன்னும் அவருக்கு நான் ஒரு பாட்டு கூட எழுதலை. அப்படியா? ஆமாம். ஆனால் கிட்டத்தட்ட 15 வருட காலம் அவர் கூட நான் வந்து தொடர்ந்து பயணப்படுறேன். எல்லா இடத்துலையும் நான் இருக்கிறேன். எல்லா இடத்துலையும் வந்து இருக்கிற தம்பின்னு சொல்லி 10 பேர்த்த கூப்பிட்ற இடத்துல முக்கியமான இடத்துல நான் இருக்கேன். இன்றைக்கி என்னுடைய எல்லா நிகழ்வுகளிலும் அவர் இல்லாமல் எங்கேயுமே நகர்வது இல்லை. இன்றும் சரி நாளையும் சரி அப்படி தான் போயிட்டுருக்கு. ஆனால் நாங்கள் இதை பற்றி பேசுனதும் இல்லை. ஆனால் நிறைய வந்து இலக்கியத்தை பற்றி இப்போ ஞான சம்பந்தையாக இருக்கட்டும், மற்ற இலக்கிய ஆர்வலர்கள் இருக்கட்டும், உட்காந்துருக்கும் போது நானும் அந்த ரவுண்ட் டேபிளில் உட்காந்துருக்கோம், பேசுகிறோம். இன்னும் சொல்ல போனால் 2011 என்னுடைய ஓன் படம் ஒன்று பண்ணலான்னு சொல்லிட்டு ராஜராஜ சோழனின் போர்வாள்னு ஒரு படம், ராஜா சார் மியூசிக் பப்ளிக்கில் உட்காந்து மியூசிக் பண்ணாங்க முதல் முறையாக கரூரில். அதுக்கு கமல் சார் சாங் எழுதியிருப்பார். அது வேற ஒரு காரணத்தினால வந்து அதை நாங்கள் அப்படியே கொஞ்சம் தள்ளி போச்சு. அது நிறுத்தப்பட்டது. மறுபடியும் தொடர்றதுக்கான வாய்ப்புகள் போயிட்டுருக்கு. அது பக்கம் எதுக்கு இது சொல்கிறேன்னா, இப்படி பார்த்து தொடர்ந்து இருக்கும் பொழுதோட நாங்கள் அந்த அரசியல் களத்தில் நான் அவர் கூட சேர்ந்து நிறையா பயணப்பட்டிருக்கேன். எனக்கு இந்த அனுபவம் எனக்கு இல்லைனாலும் அதில் இருக்கும்போது எந்த இடத்துலையுமே தோல்வியை பற்றி அவர் கவலைப்பட்டதே இல்லை. செயல்படுவது மட்டும்தான் முதல் வெற்றின்னு தீர்க்கமாக அவர் நம்புகிறார். செயல் மட்டும்தான் வெற்றியை தவிர செயலில் வர வினைகள் வெற்றியை தோல்வி கிடையவே கிடையாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி 2 நிரந்தரமற்றதுன்றார். வெற்றியும் சரியும் தோல்வியும் சரி நிரந்தரமற்றது. ஆனால் செயல்படுவது என்பது நிரந்தரமானது. அப்போ செயல்பட்டுக்கிட்டே இருந்தால் நம்ம ஜெயிச்சுக்கிட்டு இருக்கிறோம்னு அர்த்தம். ஆனால் அதுக்கு ஒரு பெரிய மைண்ட் செட் வரும். பெரிய மைண்ட் செட் சாரி, அது என்னன்னா, அது ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ஆட் ஒன் திங். நீங்கள் தேடல்னு சொன்னீங்கல்ல, அதாவது தேர் இஸ் ஆல்வேஸ் எ சேயிங் ஒன்று இருக்குது ஆக்சுவலாக, டோன்ட் லூஸ் யுவர் சைல்டு இன்சைட் யூ அப்படின்வாங்க. The child inside, நீங்கள் பார்த்தீங்கன்னா most of the creators நீங்கள் பார்த்தீங்கன்னா when the child inside them is so alive, they are always searching. ஸோ கமல் சார் கிட்ட இப்போ ரஜினி சார் கிட்ட நான் நிறைய ஒரு very few times I've met with him, but he always gets excited like a child. அப்படியே குழந்தை மாதிரி they get. That means they are always surprised, they are always excited. எனக்கு எல்லாமே தெரியும் அப்படின்னு வரும்போதுல முடிஞ்சிச்சு அங்கேயே. That is why I feel அவருக்கு ரஜினி சார் இவங்க எல்லாருக்குமே most of the creators, the child is so alive. அதனால தான் தேடிட்டே இருக்காங்க. They'll keep looking. The curiosity தான் அவங்க engage பண்ணி. Age doesn't even matter. They'll be searching. Their curiosity, they'll be learning. Every time they're learning. எனக்கு இது தெரியும் அப்படின்னா it's over இல்ல. So that's why they're still like children. இதோட தொடர்ச்சியாக ஒன்று பதிவு பண்ணது ரொம்ப முக்கியம். இப்போ வந்து நான் அவர் கூட பேசிகிட்டே இருக்கேன். ஒரு சப்ஜெக்ட் பேசிகிட்டு இருக்கோம். ஒருவேளை வந்து அந்த சப்ஜெக்டை வந்து நான் தவறான தகவல்களை அவர்கிட்ட நான் சொல்கிறேன்னு வச்சுங்களேன், அது இடைமறித்து தவறுன்னு சொல்லவே மாட்டார். நான் பேசி முடிக்கிற வரைக்கும் அமைதியாக கேட்டுக்கிட்டே இருப்பார். ஆனால் இந்த சப்ஜெக்டை பற்றி நான் சொல்லுகிற தவறை பற்றி அவர் நல்லாவே தெரியும். இடைமறித்து நான் நிறைய பேர்த்த கடந்து வந்திருக்கேன். என் வயதுக்கு பெரும்பாலும் அறிவார்ந்த மக்கள்னு காமிப்பதற்காக இடைமறித்து சொல்லுவாங்க, அது தப்பு, இதுதான் சரி அப்படிம்பாங்க. ஆனால் எந்த இடத்துலையுமே அவரோட ஜீனியஸை அவர் நிரூபிக்கணும்னு ஆசைப்பட மாட்டார். பேசி முடித்த பிறகு இதை நம்மள்கிட்ட சுட்டி காட்டும்போது கூட அது சொல்லுவார், நான் கேள்விப்பட்டது நீங்கள் சொன்ன சம்பவம் அது மாதிரி இல்லை, நான் இன்னொரு ரீவெரிஃபிகேஷன் பண்ணுறேன் பாரு. நமக்கு அப்பயே புரிஞ்சிடும், ஐயோ ஏதோ நம்ம தப்பு பண்ணியிருக்கோம், இல்லை நான் அப்படி நம்ம பின்வாங்கணும் இல்லையா. அப்போ இந்த உலகத்தில் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த தேடுதல் இருக்கணுங்க இல்லையா, யாருக்கிட்டையாவது ஏதாவது கிடைக்குமா அவங்கக்கிட்டே புது தகவலுங்கிறதோடைய அறிகுறி தான் ஒருவரை முழுமையாக பேசுவதற்கும் அவரை அதை உள்வாங்கிக்கிட்டு அதில் தன்னுடைய கருத்துக்களை சொல்லுவது கூட ரொம்ப மென்மையாக சொல்லுவார். இடைமறித்து வேகமாக நீ முட்டாள் நான் அறிவாளி அப்படிங்கிற எந்த இதுவுமே இல்லாமல் அந்த தேடுதலுடைய வேகம் எல்லாருக்கும் இடம் கொடுக்கறது, எல்லாத்தையும் கேட்கறது. ஆக்சுவலாக கமல் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் சொல்லுவாங்க, கமல் தான் வந்து சினிமாவில் சம்பாரித்தது சினிமாலே போடுறவர் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து அவர் சொன்ன மாதிரி அதுலேருந்து என்ன கிடைக்குதுன்னு பார்க்க மாட்டார், வட்டி கட்டிகிட்டே இருப்பாங்க அப்படின்னு. விஸ்வரூபம் அப்போல்லாம் அவர் ஃபேஸ் பண்ணின பொருளாதார நெருக்கடிலாம் இருக்குல்ல, ஒரு கிரியேட்டராக உங்களுக்கு அதெல்லாம் பார்க்குறப்ப என்ன தோணும்? இட்ஸ் ஆக்சுவலாக சார் நீங்கள் அவரோட இடத்துல நின்று யோசிக்கிறது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் சார். ஏன்னா நம்ம நல்லா வென் ஐ சைன்ட் என்னோட முதல் படம் யாருமே பண்ண விரும்பாதப்போ நான் கேரண்டி சைன் பண்ணேன். அப்பாலாம் செம காட்டினார் சார். என்ன எங்கள் அப்பா செம வச்சு செஞ்சார், எங்கள் அப்பாலாம் வச்சு செஞ்சார். உங்கள் அப்பா கிடையாது இது கேரண்டி சைன் பண்ணிட்டேன் அப்படின்னு. ஒரு யங் இதில் ஒரு ஹீட் ஆஃப் த மூமெண்ட்டில் ஒரு படம் பண்ணணும் அப்படின்றத நம்ம அப்போ பண்ணிட்டோம். ஹீ இஸ் ஸ்டில் டூயிங் இட். இப்போ அதை உட்காந்து யோசிக்கும் போது ஒரு அள்ளு விட்டுச்சப்போ, அப்போ திஸ் மேன் இஸ் கோயிங் த்ரூ ஸோ மச் ஆஃப் ப்ரெஷர். பட் நீங்கள் அந்த ப்ரெஷர் நீங்கள் பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஸோ வெல் பேலன்ஸ். இஸ் ஒன்லி ஃபோக்கஸிங் அந்த ப்ரெஷரை வந்து ப்ரொடக்டிவாக போய் சேனலைஸ் பண்ணுறது. இப்போ அந்த டைமில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் த கைண்ட் ஆஃப் ப்ராப்ளம் தட் இஸ் கோயிங் நமக்கு வந்து எப்படி தான் சமாளிக்கிறாருன்னு தோணும் ஆக்சுவலாக. இப்போது கத்தி முனதா சார், ஐயோ போச்சேன்னு சொல்லிட்டு விழுந்தோன்னா காலி. doesn't matter, we will go and we will fight it out, we'll figure it out அப்படின்னா ப்ரொடக்டிவாக போகிறது. இவ்வளோ தானே, தட்ஸ் அ டிஃப்ரென்ஸ்.
That's the difference. I think he's constantly on that. அதான் சொன்னேன், it doesn't matter whether அப்படி இப்படின்றது. நமக்கு சிலவாட்டி சார் ரொம்ப கஷ்டமாக இருக்கு, மற்றவங்களை பார்த்து நம்ம பயப்படுவோம்ல, நமக்கு பயமாக இருக்கும் சிலவாட்டி பார்க்கும்போது. பட் he will just pass on. That's because of the belief. இப்போது ஓவர் கான்ஃபிடன்ஸ் கிடையாது. It is a belief and the confidence. Belief is very strong. எனக்கு வெளியிலேருந்து பார்க்கும்போது அவரோட பிலீஃப் எல்லாம் செய்கிற விஷயமா இருந்தாலும் he believes it. ஒன்று வந்து பிலீஃப், ஐ பிலீவ் இட் அப்படின்னு வாய் வழியாக சொல்கிறது ஒன்று சார், உள்ளேருந்து நிஜமாகவே பிலீவ் பண்ணுறது ஒரு விஷயம். அது வந்து அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். அது அந்த ஒரு பிலீஃப் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும்போது தான் தே கேன் டெலிவர் லைக் திஸ். ஒரு பொருளாதார நெருக்கடிகள் மிகுந்த காலகட்டத்திலலாம் அவர் எப்படி அதை ஹேண்டில் பண்ணார், எப்படி பண்ணுவார்? அது எப்பவுமே அதுக்கு அதை பார்த்துக்கிற டிபார்ட்மெண்ட்டு வந்து அந்த டிபார்ட்மெண்ட்டை வந்து ரொம்ப வருஷமாக அவங்க அண்ணன் பார்த்துட்டு இருந்தார். அதுக்கப்புறம் இப்போது நம்ம மகேந்திரன் சார் பார்க்குறாரு. அது மாதிரி தான் யாராவது ஒருத்தரை வந்து அண்ணன் மாதிரி நம்பிடுவார். நம்ம தசாவதாரம் ஃபங்க்ஷனில் எனக்கு ஒரு அண்ணன் ஒரு தம்பி இருக்காருன்ட்டு என்ன சொன்னது எனக்கு ரொம்ப பெரிய பெருமையாக இருந்தது. ஏன்னா இந்த படத்தை வந்து இவர் இல்லைன்னா முடிச்சிருக்கவே முடியாது. ஏன்னா அப்படி ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறது நாட் மானிட்டரி, அந்த இப்போ பொருளாதாரத்தில் இல்லை. அது மாதிரி அவங்க அண்ணன் டோட்டலாக அவங்க அண்ணன் தான் ஃபுல்லாக பார்த்துருந்தார். சார் அவருடைய தேடல் அதான் சொன்னேன், அது புதுசாக ஏதாவது ஒன்று தெரிஞ்சுக்கிட்டோன்னு. அவர் பேசுகிற இங்கிலீஷு, அவர் பேசுகிற லாங்குவேஜஸ்ஸு இதெல்லாம் வந்து கேட்கும்போதும் பார்க்கும்போதும் நம்ம வந்து அவர் 8வது படித்தவர் 9வது படித்தவர்னு சொன்னால் யாரும் நம்புவாங்களா? ஒரு கவிஞராக நீங்கள் கவிஞர் கமலை எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா அவருடைய பெர்ஃபார்மன்ஸ், நடிப்பு, இந்த மாதிரியான விஷயங்களே ரொம்பவும் பெருசாக இருக்கிறதுனால அந்த ஏரியா பெருசாக யாருமே கவனிக்கிறது. அதுக்கு டெய்லி எழுதிட்டு இருப்பேன். ஏன்னா நான் கடந்த முறை நான் அவரோட ஒரு பேட்டியில் வந்து நான் தொடங்கினது என்னென்னா, தலைப்படும் காரியம் தவறன கூறிடும் மனக்குரல் கேட்பினும் கேளாதிருப்பவன் நான். இது உங்கள் வரிகள் இப்போ கேட்குதா அப்படின்னு கேட்டேன். கேட்குது, நல்லா கேட்குது, வயசான பிறகு தான் கேட்குது அப்படின்னு ஆரம்பித்ததே அப்படி தான் ஆரம்பித்தார் அவர். பட் he was very excited. அந்த கவிதை வரிகளை சொன்னோன்னே அவர் டக்குன்னு ஃப்ரெஷ் ஆகிடும். அவர் எல்லா வகையிலையும் எப்படி ஒவ்வொரு விஷயத்துலையும் அந்த தன்னை புத்துணர்வோடு காமிச்சுக்கிறாரு. அவருக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி வந்து கவிதை எழுதும்போது அவரை அறியாமல் ஒரு சின்ன குழந்தை மாதிரி மாறிடுவார். அவ்வளோ தேடுதல் இருக்குது. சில நேரத்தில் வந்து நைட்டில் வந்து மெசேஜ் அனுப்புவாங்க, ரொம்ப ரேராக வந்து திடீர்னு வெண்பா எழுதி அனுப்பிச்சிருப்பாங்க. நம்ம அதுக்கு வந்து மீனிங் தேடி கிடப்போம். அதுக்கப்புறம் 2-3 தடவை படித்ததுக்கு பிறகு தான் அது புரியும். அது பிறகு சொன்னதுக்கப்புறம் அதை பற்றி ஒரு பெரிய உரையாடல் அப்படியே வாட்ஸ்அப்பில் போயிட்டுருக்கும். திடீர்னு 3 மணிக்கு 4 மணிக்கெலாம் அனுப்புகிறோம். அப்போ அந்த நேரத்துலேயும் அந்த புதுமைகளை தேடி தேடி அலைகிறதுங்கிறது வரிகளை ரொம்ப தேர்வு செய்து கவிதைக்கு எடுப்பார். எனக்கு தெரிஞ்சு ஒரு படத்துக்கு உள்ள சிரத்தையை ஒரு 10 வரி கவிதைக்கான அந்த எஃபெக்ட் போட்டுட்ருப்பார். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த இதில் வந்து ஆர்கேஎஃப்பில் தனி ஒரு புத்தகத்துக்குன்னு ஒரு அரங்கம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் அவருடைய படைப்பு மட்டும் இல்லை, உலகத்தின் சிறந்த படைப்புகளெல்லாம் மொழிபெயர்ப்பதற்காக ஒரு குழுவை ஏற்படுத்தி அதை பண்ணிகிட்ருக்காங்க தொடர்ந்து. அது கண்ணுக்கு தெரியாமல் நம்ம யாருக்குமே தெரியாது அப்படியெல்லாம் ஒரு இயக்கம் உள்ளுக்குள்ளே நடந்துக்கிட்டு இருக்காங்க. உலகத்தில் சிறந்த படைப்புகளெல்லாம் தமிழில் மொழிபெயருங்க, சிறந்த தமிழ் நூல்களை ஆங்கிலத்தில் மற்ற மொழிகளை மொழிபெயருங்கன்னு மொழிபெயர்ப்புக்குன்னு ஒரு அரங்கத்தை நிறுவி வச்சுருக்கிறாங்க ஆர்கேபிக்குள்ள. அந்த மாதிரி வந்து தீவிர ஒரு கவிஞனாக அவரை பார்க்கும் பொழுது பொறாமையாக இருக்கும். மீண்டும் பாரதி செருக்கு நெஞ்சோடு எழுந்து வந்தானுங்கிற மாதிரி இருக்கும். வியந்திருக்கும் நிறைய இடத்துல அந்த மாதிரி. ஆமாம், அவர் 2-3 புக்கு திருடியெல்லாம் நினச்சேன் சார். கலர்ஸ் பற்றி ஒரு புக்கை வச்சுருந்தார். சும்மா நம்ம ஒரு கலர்ஸ் பற்றி ஒரு கலர்ஸ் அப்படின்னு சும்மா பேசணும்னு வச்சோங்களேன். இஃப் யூ கோன் டை, இஃப் இட்ஸ் பர்பிள் சம்மன் இஸ் கோன் டை அப்படின்னு ஒரு புக்கு சொல்லிட்டேன். அவ்வளோதான் சார். அப்படியே பார்த்துட்டு இருந்தார், என்னடா நம்ம ஏதாவது தப்பாக சொல்லிட்டோமோ அப்படின்னு சொல்லிட்டு ஏஞ்சி போனார் சார். அதான் ஒரு கலர்ஸ் பற்றி 2 புக்கு கொண்டு வந்தார். அவர் டக்குன்னு இன்னும் வேற எதுக்கோ தேட போனார். ஆக்சுவலி அந்த 2 புக்கு தேடி இல்லாமல் நினச்சேன் நான். அங்கேருந்து லைப்ரரி பார்த்துருக்கீங்களா? நிறைய வீட்டில் பயங்கர பெருசு சார், அவ்வளோ புக்ஸ் இருக்கும். நம்ம இந்த கப்பலில் ஒரு பயணம் அவரோட பண்ணோம்ல, எந்த படத்துக்கு அது? மன்மதன். அப்போ வந்து அப்போ வாக்கி டாக்கிலாம் அவ்வளோ சிக்னல்ஸ் எடுக்காது. ஸோ வந்து வாக் த டாக்லாம் அவரோட பண்ணோம். நான் அவர் கூடயே தான் இருப்பேன். ஏன்னா கமல் சாரோட யாராவது ஒரு ஆள் கூடவே இருக்கணும்ல, டக்குன்னு உடனே கனெக்ட் ஆகிறதுக்கு அப்படின்னு. ஆமாம், நம்ம எல்லாமே போயிருந்தோம்ல. அப்போ அவருடைய தான் சார் அந்த படம் டைரக்டர் தெரியும் தான், நம்மளால நைட்லாம் அதனால தான் மன்மதன் நம்பு வந்து அது என்ன பண்ணினோம் அப்படின்னா, அது படம் கப்பலில் நடக்கிறதுனால ஒரு ப்ரோக்ராமே நாங்கள் கப்பலில் பண்ணோம். கே.எஸ். ரவிக்குமார் சார், அப்புறம் கமல் சார், த்ரிஷா இருந்தாங்க, அண்ட் தென் ஆண்ட்ரியா,
அப்புறம் படத்தோட டெக்னீஷியன்ஸ், இந்த மாதிரி ஒரு மலேசியா டு சிங்கப்பூர் அந்த ட்ரிப்பு. அப்போ தான் வி ஹேட் டைம் ஃபார் 1 day ஃபுல்லாக நான் கமல் சாரோட இருந்தேன். அவர் ரூமுக்கு அந்த பிரேக்கில் போனப்போ ரூமுக்கு வாங்க உள்ளே கூப்பிட்டேன். உள்ளே போனால் அந்த கடல் பயணம் ஒரு நாளைக்கு அவர் புத்தகத்தை எடுத்துகிட்டு வந்துருக்கு. அதுக்கு புக்ஸ் எடுத்துகிட்டு இந்த புக் படிச்சு எனக்கு அந்த புக்கு டைட்டிலே நான் கேள்விப்பட்டதில்லை. ஆனால் ஒரு நல்ல ஆங்கில புத்தகம். அதுக்கப்புறம் நான் வந்து தேடி அந்த புக்கை வாங்கினேன். இது இப்போ ஞாபகம் இல்லை இப்போ எனக்கு. பட் அந்த பயணத்துக்கே ஒரு 2-3 புத்தகங்கள்லாம் எடுத்துகிட்டு வந்தார். அந்த கேப்பில் டக்குன்னு போகிறாரு, சும்மா அதை எடுத்து ஏதோ பார்க்குறாரு, ஏதோ ஒன்று பண்ணுறாரு, அதுலேருந்து ஏதோ ஒன்று கவனிச்சிட்டே இருக்காரு அப்படிங்கிற ஒரு இது. இன்னும் பார்த்தீங்கன்னா அதை இப்போ இவ்வளோ தூரம் பேசுகிறோம் இல்லையா, எங்கே பயமுறுத்துது எங்களையெல்லாம் என்ன, மற்றபடி என்ன எனக்கு தெரியாது, என்ன எங்கே பயமுறுத்துதுன்னா என்னுடைய மனைவி கேட்பாங்க, அவ்வளோ பிரியம் வச்சுருக்க, அவரை பற்றி ஏதாவது சொன்னால் எல்லோரும் சண்டைக்கு போயிடுறேன், எங்கள் அண்ணன்ற, ஆனால் அவர்கிட்ட போகும்போது மட்டும் ஏன் நடுங்குறோம். ஒரு ஃபோட்டோவில் கூட இத்தனை வருஷத்தில் நான் நிமிர்ந்து நின்றுன்னு ஒரு புகைப்படம் கூட எடுத்ததில்லை அவற்றை. ஆட்டோமேட்டிக்காக அங்கே போகும்பொழுது அந்த அறிவு அந்த விருட்சத்துக்கு முன்னாடி ஒரு நிழல் வாங்குகிற பறவை மாதிரி தன்னோட இறகுகளை சுருக்கிக்க வேண்டியதாக இருக்குது. அவ்வளோ ஆளுமையான அந்த மணி. ஏன்னா சொல்லும்போதே சிலிர்க்குது, என்னை பார்த்து அப்படி வியந்து போகிறோம். எங்கே இருந்து பார்த்தாலும் ஆகாயம் தெரிவது போல், எந்த பக்கம் பார்த்தாலும் வியப்புகள் மட்டும்தான் அவரை சூழ்ந்திருக்கவரை. அப்படி ஒரு ரசிகன் நான். அதனால் வேண்டி எனக்கு கவிதைகளை விட மற்றபடி இலக்கியத்தை விட படங்களை விட இதெல்லாம் உட்காந்து யோசித்து எழுதுவது. சாதாரணமாக அடுத்த தெருவில் ஒரு ரன்னிங் ஒரு ரேலியில் போகும்போது பேசணும் அப்படிங்கும்போது அதுலேயும் சொல்லாடல் வரும். அதெல்லாம் வியப்பாக தான் இருக்குது. அப்படி வியந்ததுனால தான் இன்னும் அந்த சோர்வு இல்லாத ஒரு வியப்பு மீண்டும் மீண்டும் இந்த ரசிப்புத்தன்மை வந்துக்கிட்டே இருக்கு அவர்கிட்ட. சமீபத்தில் ஒரு வார்த்தை சொன்னார், ஊழிக்கூத்து அப்படின்னாரு. டக்குன்னு ஆமாம் நீங்கள் ஊழிக்கூத்து அனுமதிக்கவே முடியாது. நான் அந்த ப்ராசஸ் பண்ணி எவ்வளோ ஒரு ஒரு ஆழமான, அப்புறம் சசன்ட் அப்படின்னு டக்குன்னு அப்புறம் தான் ஓகே இது இதானே அப்படின்னு. ஆனால் எல்லாம் அதாவது அவர் பேசுகிற வார்த்தைகள் தேர்வு இருக்குல்ல, அது வந்து எனக்கு மேபி ஒரு டெலிவிஷன் ஆங்கர் அப்படிங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து பார்க்குறப்போ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஒரு 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 வார்த்தைக்குள்ளே அவ்வளோ அர்த்த நெருக்கம் இருக்க வேர்ட்ஸை சூஸ் பண்ணுறதுல அது ஒரு பெரிய ஏரியா. கமல்ஹாசன் ஆர்டிஸ்ட் அப்படின்னு ஒரு ஜென்ரல் டேர்முக்குள்ளே சுருக்கிட்டோமோன்னு சில நேரங்களில் அது நாட் ஒன்லி ஆர்டிஸ்ட், இந்த லாட் ஆஃப் ஆஸ்பெக்ட்ஸ் வந்து அவர் இந்த கவிதை மேட்டர் நான் சொல்ல மாட்டேன். நிறைய கவிதைலாம் நீங்கள் அரசியல்னால நீங்கள் நட்பிடல, உங்களோட கவிஞர்னால தான் உங்களுக்கு அவர் வந்து மோர் தென் பொலிட்டிக்கல் விஷயத்தை விட அவர்கிட்ட கவித்துவம் இருக்குது, அது கரெக்டாக இருக்குது, நியாயமாக இருக்குன்றதுனால தான் இவர் நண்பராக இருக்கார் இன்னும். அண்ட் 2 things in that. என்னென்னா ஒன்று அவருடைய பொலிட்டிக்கல் என்ட்ரி, இதில் வந்து அவருடைய ரசிகர்களுக்கு சில பேருக்கு ஏன் ஒரு பொலிட்டிக்ஸ்குள்ளே வரணும் அப்படின்னு, அப்புறம் ஜென்ரல் பப்ளிக்கிட்டையும் இந்த 2 ஒப்பீனியன் இருக்கு. ஒரு ஃபேனாக உங்களுடைய ஒப்பீனியன் என்ன? ஃபேன் சார், ஐ ஹவ் ஆல்வேஸ் சீன் only as an actor சார். பொலிட்டிக்கல் அவர் எடுத்த சாய்ஸ் வந்து இஸ் ஹிஸ் பர்சனல் சாய்ஸ். எனக்கு வந்து சில விஷயங்கள் ஐ நீட் ஆடியன்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட், ஐ நீட் மை பீப்புள் டு கெயின். இது வந்து சினிமாவில் பொறுத்த வரைக்கும் ஐ வாண்ட் டு எஜுகேட் தம். பொலிட்டிக்கலாக இருக்குது ஐ வாண்ட் தெம் டு கெயின் சம்திங் அப்படின்றது டிஃப்ரெண்ட் ஐடியாலஜியில். I will never ever look at Kamal sir as a politician. I will only look at him as a fan, as an actor, and I will always look at him only like that. That is his personal choice, whatever he is doing. எனக்கு அவர் வந்து he is a master book. நான் எப்பயுமே அப்படி தான் பார்ப்பேன் அவரை. For me, he is always in things, sir. Whether politically நீங்கள் சூஸ் பண்ணது கரெக்டாக தப்பான்றது I am nobody. That is what he wants to deliver. What எல்லாருக்குமே ஒரு ஆங்ஸ்ட் ஒன்று இருக்கும்ல. இப்போ நான் வந்து சினிமாவில் இருக்கேன் அப்படின்னா I want to do something for them. I want to give back. I want to give back. What are you giving back? எல்லாமே நான் தான் சேர்த்து வச்சிருக்கேன்னா okay, you want to start an institute or you want to educate something. இப்போ நமக்கு ஒரு தாட் ஒன்று இருக்கும்ல. So he has so many other thoughts. So that is his personal choice. எனக்கு இவர் பொறுத்த வரைக்கும் as a fan, I will only see him as an actor. அவர் பாலிடிக்ஸ்குள்ளே வரப்போ அதற்கு கொடுக்க வேண்டிய நேரம், அதற்கான வேலைகள் அப்படிங்கிறது அவருடைய சினிமா கேரியரில் அவருக்கு செலவு செய்ய வேண்டிய நேரத்தை கொஞ்சம் குறைச்சிருச்சு அல்லது இந்த நெருக்கடியை உண்டாக்கிடுச்சுன்னு உங்களுக்கு எதுவும் எண்ணம் உண்டா? கண்டிப்பாக அவர் பாலிட்டிக்ஸுக்கெல்லாம் அவர் வருவார்னு நாங்கள் எதிர்பார்க்கவே இல்லை. தசாவதாரம் ஷூட் பண்ணும்போதெல்லாம் அங்கேயே வந்து நிறைய அப்போ அந்த பீரியட்லேயே அவர் ஏதோ வேறு அந்த ஹேராம் பிரச்சனை இல்லை இதெல்லாம் இருக்கும்போதெல்லாம் என்னென்னமோ கொஞ்சம் ஆஃபர்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதை நான் படத்துலேயே டைலாகாக வச்சுருப்பேன். ரிமெம்பர் அந்த செக்வே மிஷினில் வந்துட்டு இருக்கும்போது எவ்வளோ வேணும், 100 கோடியா டைட்டு வச்சுருவேன் அப்படியே மூமெண்ட்ல. அதெல்லாம் அது பொய்யோ உண்மையோ நமக்கு தெரியாது.
ஸோ அப்படி வந்து பாலிடிக்ஸை வந்து அவர் சுத்தமாக வந்து அதெல்லாம் உள்ளே வரமாட்டார்னு நினச்சிருந்தேன். எனக்கு இவர் சொல்கிற மாதிரி அவருக்கு விட எனக்கு ஷாக் ஜாஸ்தி. ஏன்னா அவர் ஒன்லி ஆஸ் அ ஃபேன், நான் உள்ளே வந்து நான் ஒரு டெக்னீஷியனாக அவரோட ஃப்ரெண்டு எல்லாமே, இவர் எப்படி பாலிடிக்ஸுக்கு வர்றாரு அப்படின்னு எனக்கு, ஏன்னா அவ்வளோ வெறுப்பார் சார் பாலிடிக்ஸை. ஆனால் அந்த பாலிடிக்ஸும் கற்றுக்கணும், அந்த பாலிடிக்ஸும் தெரிஞ்சுக்கணுன்னு வந்து தெரிஞ்சுக்கிட்டார். அப்படி தான் நான் சொல்லுவேன். தெரிஞ்சுக்கிட்டாரு. இந்த பாலிடிக்ஸும் அவருக்கு லைஃப்பில் வேறு ஏதோ விதத்தில் ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறது என்னோடய எண்ணம். ஆல்ரெடி அன்றைக்கி பதவியேற்ற அன்னைக்கு, எம்பியாக பதவியேற்ற அன்னைக்கு அது இடையில ஒரு சின்ன பிரேக் கொடுப்பாங்க, இடைவெளி டீ டைம்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே. யாருமே வந்து அன்னைக்கு தான் புதுசாக பதவியேற்றார், யாருமே வந்து ஒரு 80% பேர் வெளியில் போகல. ஒட்டுமொத்த இவர்கிட்ட எல்லாருமே ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு இருந்தாங்க அன்றைக்கி. அந்த எம்பி அதான் சொல்கிறேன், அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து கொண்டாடப்பட்டுட்டு தான் இருக்காரு. அது மூலிமா வந்து இன்னும் பெரிய விஷயங்கள்லாம் கற்றுக்க போகிறாரு. அது அவருக்கே தெரியாமல் தான் அதுக்குள்ளே அந்த மாதிரி போனது எல்லாம். பட் பாலிடிக்ஸுக்கு வந்ததுக்கு சில ரீசன்ஸ் இருக்குது. ஆனால் வரும்போது ஒரு உண்மையான எண்ணம் இருந்தது, we have to do something for the public அப்படிங்கிறது. அது ரஜினி சாருக்கும் இருந்தது. ரஜினி சாருக்கு அதுக்கு முன்னாடி ரொம்ப வருஷமாக இருந்தது. இவருக்கு பாலிடிக்ஸ் தெரியும், ஆனால் பாலிடிக்ஸ் பேசுவார், ஆனால் அதுக்குள்ளே நான் குதிக்க மாட்டேன் அப்படின்வார். அப்படின்னு சொல்லிட்டு இருந்தார். ஆனால் அப்படி இருந்தவர் வந்தார். வரும்போது வந்து நிஜமாகவே 2 பேருக்குமே வந்து எண்ணங்கள் நல்லா இருந்தது. இப்போது விஜய் கூட வந்திருந்து எவ்வளோ பெரிய அமௌண்ட்டு வர்றதை விட்டுட்டு ஏன் பாலிடிக்ஸ் வராங்கன்னா, டு டூ சம்திங் ஃபார் த பப்ளிக் ஹூ கேவ் அஸ் லாட் ஆஃப் திங்ஸ் அப்படின்ற ஒரு ஃபீல் இருக்குல்ல, அதனால வர்றாங்க. அதனால தான் இவரும் வந்தார். ஆனால் சினிமா விட மாட்டார். சினிமா அப்படி விடுவார், சினிமா அவரை விட மாட்டார், சினிமா அவரை விடாது முதல்ல. Behind Notes Gopinath's Roundtable celebrating Kamal Haasan. Title sponsor GT Holidays, South India's #1 travel brand. Powered by Medway Hospitals. ஆரோக்கியத்திற்கான சிறந்த வழி. GT Holidays presents Behind Notes Gopinath's Roundtable celebrating Kamal Haasan. Powered by Medway Hospitals.